அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம போர்வால் யூடியூப் சேனல்ல பார்க்க போற டாபிக் வந்து மணி மியூல் மோசடி. அதாவது இந்த ஆன்லைன் மூலமா மோசடி செய்யும் மோசடியாளர்கள் அந்த பணத்தை வந்து வேறொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மாத்தணும். அந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்துவதற்காக செயல்படுத்தப்படும் ஒரு மோசடி தான் இந்த மணி மியூல் மோசடின்னு சொல்றாங்க. அதாவது இதுல அதிகமா பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நியூ ஆண்டர்பிரனர்ஸ். அதாவது ஏதாவது ஒரு வகையில் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தொழில் முனைவோர்களாக வளர்ந்து வரும் ஒரு நபர்களை குறிவைத்து அவர்கள் தொழிலை மேம்படுத்துவதற்காக வங்கி கடன் பெறுவதற்காக சில ஏஜென்ட்களை அணுகும் பொழுது அவர்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்க வந்து உதவி செய்யறோம், நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுங்க, அந்த அக்கௌண்ட்டை வந்து நாங்க பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு குறுகிய காலத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு தொகையை, அது 5 லட்சமாக இருந்தாலும் சரி 5 கோடியாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதுக்கு உதவி செஞ்சு அதுக்கு சிறு அளவில் எங்களுக்கு கமிஷன் கொடுத்தா போதும், நீங்க அதை வந்து குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் தொழில வந்து மேல வரலாம்னு சொல்லி ஆசை வார்த்தையை காட்டி அவங்கள வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி அந்த அக்கௌண்ட்டை வந்து இந்த மோசடியாளர்கள், ஏற்கனவே நம்ம இதை பத்தி ரொம்ப விரிவா நம்ம சேனல்ல பேசியிருந்தோம். அந்த டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது, சைபர் ஸ்லேவ்ஸ் யாரு, இவங்கெல்லாம் எப்படி இந்த மோசடிகளை செயல்படுத்துறாங்க, எந்தெந்த மாதிரியான மோசடிகளை செயல்படுத்துவாங்கிறத நம்ம நிறைய விரிவா பேசியிருக்கோம். அதோட லிங்கை நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. சோ அது போன்று செயல்படுத்தப்படும் மோசடியாளர்களிடம் வந்து அந்த மோசடியாளர்கள் பணத்தை வந்து அக்கௌண்ட்டுக்கு இவங்க அக்கௌண்ட்ல வாங்க முடியாது, வாங்க மாட்டாங்க. இவங்க வந்து சமூகத்துல வந்து ஓரளவு ஒரு பிசினஸ் பண்ணணும், தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்களை வந்து பகடைக்காயர்களா மாற்றி அவங்க வங்கி கணக்குக்கு வந்து இந்த பணத்தை பரிமாற்றம் செய்து அவங்க அதுக்கு முன்னாடியே பேசின என்ன ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னா, உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், அந்த அக்கௌண்ட்டை நாங்க தான் மேனேஜ் பண்ண முடியும், நாங்க மேனேஜ் பண்ணாதான் உங்க அக்கௌண்ட்ல பல்வேறு தரப்பிலிருந்து உங்களுக்கு வந்து கடனாக நாங்கள் பெற்று தருவோம், இன்வெஸ்ட்மெண்டா நாங்க பெற்று தருவோம் சொல்லி அவங்க கிட்ட வந்து ஒன்ஸ் அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமே அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வங்கிகள்ல இருந்து இவங்களுக்கு பணம் பரிமாற்றம், இவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அதை விட அதிகமான பணங்கள் வந்து இவங்க அக்கௌண்ட்டுக்கு வருது. இவங்க கண் இமை மூடி திறக்கும் நேரத்துக்குள்ள வந்து இவங்க அக்கௌண்ட்ல வந்த பணம் எல்லாம் வேறொரு அக்கௌண்ட்டுக்கு அவங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. சோ என்ன நடந்ததுன்னு தெரியாம அவங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்து வந்த பணம் எல்லாமே இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிருது. அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்ந்து துண்டிப்பை இணைத்து விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ இது போன்ற பகடைக்காய்களாக யூஸ் பண்ணக்கூடிய நபர்களை தான் வந்து நம்ம வந்து அந்த மோசடிகளை தான் வந்து இந்த மணி மியூல் மோசடிங்கிற செய்யறோம். சோ இவங்க அதுக்கு டார்கெட்டா எடுத்துக்கிறது வந்து புதிதாக தொழில் தொடங்கி தொழில் முனைவோர்களாக இருப்பவர்கள், ஏற்கனவே தொழிலில் நஷ்டமடைந்து வங்கியில் கடன் பெற முடியாத சூழ்நிலை, சிபில் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, நாங்க வங்கியில கடன் பெற முடியாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து பிரைவேட் லோன் வாங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற நபர்களை தான் அவங்க டார்கெட் செய்து அவர்களை தான் இந்த மணி மியூல் மோசடிக்கு ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அதனால மக்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். சோ இதுக்காக தான் இந்த பதிவை நம்ம இங்க பதிவு செய்யறோம். ஏற்கனவே நம்ம நிறைய இது சம்பந்தமா பேசினாலும் இந்த குறிப்பிட்ட மோசடிக்கு வந்து அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் நபர்கள் வந்து இந்த தொழில் முனைவோர்கள், ஏற்கனவே வந்து சிபில்ல வந்து ரொம்ப லாக் ஆகி அவங்க வங்கி கடன் பெற முடியாத நபர்களை தேர்ந்தெடுத்து தான் இந்த மாதிரி மோசடிகளை செய்யறாங்க. அதனால இவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குற்றத்திற்கு இவர்களும் துணை போகிறார்கள் என்ற அடிப்படையில் சைபர் கிரைம் போலீஸ் வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் செய்து நிறைய வழக்குகள் இது சம்பந்தமாக நம்ம வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். சோ நான் வந்து லோன் தான் சார் எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, இதை பத்தி எதுவுமே தெரியாது, என்னை அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, இந்த நேம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, எல்லாமே அவங்க கொடுத்த ஐடியா தான், எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து பணம் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதை நம்பி நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க ஜெயில எல்லாம் போயிருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமையுது. ஸோ அதனால மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும், இளைஞர்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும், புதிய தொழில் முனைவர்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும். இது போன்ற ஷார்ட் டைம் மணி மேக்கிங் மைண்ட்ல இருந்து விலகி இது போன்ற மோசடியாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வந்து அவர்கள் செய்யும் குற்றத்திற்கு நம் துணை போகாத அளவுக்கு, ஏன்னா இவங்க பணம் பறிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழந்து தவிக்கும் மக்களுடைய பணம், அதுக்கு எந்த வகையிலும் நீங்க துணை போகக்கூடாது என்பதற்கு தான் இந்த பதிவு நம்ம பதிவு செய்கிறோம். சோ இது போன்ற மோசடியாளர்கள் செய்யும் மோசடிகளுக்கு நீங்களும் துணை போய் நீங்களும் வந்து லயபிலிட்டி ஆயிடுறீங்க. அதனால தயவு செய்து இது போன்ற மோசடியாளர்களிலிருந்து சிக்கிக்கொள்ளாமல் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிவு செய்கிறோம். ஸோ இதுதான் சைபர் மியூல். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இதை தயவு செய்து அதிக நபர்களுக்கு பகிர்ந்து இன்று டிஜிட்டல் மயமாகிவிட்ட இந்த உலகத்தில் வந்து எங்கெங்கேயோ இருந்து மொழி தெரியாதவர்கள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி எல்லா மொழிகளிலும் சரளமாக பேசி நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த மோசடியாளர்களும் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவை பதிவு செய்கிறோம். இதை வந்து அதிக நபர்களுக்கு ஷேர் செய்து முடிந்த அளவுக்கு இது போன்ற
குற்ற செயலில் ஈடுபடுவதற்கு துணை போகாமல் தெரிந்தும் துணை போகாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.